ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைங்க கடைக்கு போனாலே அடிக்கடி லேஸ், குர்குரே இந்த மாதிரி ஐட்டங்களாக வாங்கி சாப்பிட்றாங்களா? அப்போ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் இருந்தாலே போதும். நல்ல மொறுன்னு இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டிலே செய்யலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கணும். 2 மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விடுறதோட இதில் நம்ம உப்பும் சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்பொழுதைக்கு இந்த மாவை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி சூடாகி நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதோட ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணியோட சூடு குறையிறதுக்கு முன்னாடியே நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த மாவை தண்ணியில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மாவை கலந்து விடுறோம். அதனால் ஸ்டவ்விலே வச்சு கலந்து விடணுங்கிற அவசியம் இல்லை. பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சு கூட நம்ம கம்ஃபர்டபுளான இடத்துல வச்சு நல்லா இந்த மாவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம கை வச்சு கலந்து விட முடியாது. அதனால் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்ததுக்கு நம்ம 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தது சரியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம மாவை சேர்த்து கலந்து விடுறதுனால இந்த அரிசி மாவுமே பார்த்திங்கன்னா இந்த சூட்டிலே நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம். அப்போது இந்த மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும். அந்த சூட்டிலே மாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்டாச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மாவுமே பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட சூடு கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கும். அதே சமயத்தில் இந்த சூட்டிலே மாவுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா சூடு கொஞ்சம் ஆறி வந்துடுச்சு. கை போட்டு பிசையும் போதும் கூட நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கிறது நல்லாவே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா மாவை சரியான பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு சரியான பக்குவம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸை எந்த ஷேப்பில் செய்ய போகிறோமோ அதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக மாவு எடுக்க வேணாம். சின்ன சின்ன உருண்டையாக இந்த அளவுக்கு எடுத்துட்டால் போதும். அப்போ தான் நமக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இந்த ஸ்நாக்ஸ் செய்யும் போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இன்னொரு கையோட உள்ளங்கையிலையும் வச்சு உருட்டிட்டு நீளமாக உருட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். நல்ல நீளமாக குச்சி மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு நல்ல விரலை வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 முறை ப்ரெஷ் பண்ணி எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பார்க்கும்போது கொஞ்சம் குர்குரே மாதிரியே இருக்கும். அதனால குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதே போல் மீதம் இருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக உருட்டி எடுத்து இதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவையுமே இதே போல் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம எண்ணெயில் டைரெக்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கத ஒவ்வொன்றா கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கலாம். பக்கத்தில் சேர்த்தாலுமே இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. தனித்தனியாக நல்லா பிரிஞ்சு தான் வெந்து வரும். அதே சமயத்தில் வெந்த உடனே பார்த்திங்கன்னா அழகாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வேகும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பபிள்ஸ் வரும். அதே சமயத்தில் நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கரண்டி போட்டு திருப்பி விடுங்க. வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கரண்டி போட்டு திருப்பி விட்டுறாதீங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு கரண்டி போட்டு இன்னொரு பக்கமும் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கணும். அதே சமயத்தில் 2 சைடுமே பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சி லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் எல்லாமே செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த சவுண்டை கேட்டாலே தெரியும்.
அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க. இது கூட காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. ஸ்பூனால் சேர்த்திங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமும் படுறது மாதிரி நம்மளால் சேர்க்க முடியாது. அதனால் கையிலே எடுத்து நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கங்க. அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மாவு பிசையும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.